அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கனவுக்கான பலனை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நிறையா பேர்த்துக்கு துணி துவைக்கிற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி இந்த அழுக்கு துணி நிறையா சேர்த்து வச்சு துவைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய துணியை பார்த்து அதை நிறைய துவைக்கிற மாதிரியெல்லாம் கனவு வரும். இல்லை ஒரு சிலருக்கு வேறு எங்கேயாவது ஆற்றங்கரை இந்த மாதிரி போய் துணி துவைக்கிற மாதிரி கனவு. எங்கே எப்படி உங்களுக்கு உங்கள் வீட்லேயோ இல்லை வெளியேவோ எங்கே போய் துணி துவைக்கிற கனவு வந்துச்சு அப்படின்னா, அது உண்மையிலே ரொம்பவுமே ஒரு நன்மையான கனவு. என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அத்தியாயம் முடிய போகுது. அதாவது கஷ்டத்திற்கான அத்தியாயம். உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான், அது நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த துணி துவைக்கிற கனவு வருது. துணி துவைக்கிறதுங்கிறது அழுக்கை நம்ம போக்குறோம். அப்போ அழுக்கு போக்கி அந்த துணி எப்படி சுத்தமாக மாறுதோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்களோ, அதை முற்றிலுமாக அது போய் உங்களுக்கு புதுசாக ஒரு அத்தியாயம் உருவாக போகிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த துணி துவைக்கிற மாதிரி கனவு வருது. இதில் எந்த பயமும் தேவையில்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க நன்மையான கனவு மட்டுமே. நல்லதே கண்டிப்பாக நடக்கும். திடீர்னு எதிர்பாராத பெரிய மாற்றம் வாழ்க்கையில் நிகழும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம சேனலில் நிறையா ஆன்மீக தகவல் பதிவிட்டிருக்கோம். முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.